புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட படத்துல வந்த காமெடி இதை யாராலும் மறக்க முடியாது. 2000, 4000, 6000, 7000, 8000 பிம்பிலிப்பி பீலா பின்ட்டு முதல்ல வந்த அமௌண்ட் எல்லாம் கூட இருக்கட்டும். இந்த கடைசியா சொன்னாங்க இல்லைங்களா, பிம்பிலிப்பி பீலா பின்ட்டு, அந்த மாதிரி தான் பாருங்க ஊருக்குள்ள போயிட்டு இருக்கு தேர்தல் அறிக்கை அப்படின்ற பேர்ல. அதை குறித்து தான் ஒட்டுமொத்தமா இந்த காணொலிகளை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பாருங்க கதி கலங்க ஆரம்பிச்சிச்சு. எதுலங்க, தேர்தல் தேதியை இன்னும் அறிவிக்கல. ஆனா பாருங்க அறிவிப்பெல்லாம் சூடு பறக்குது. சூடுன்னா அதுவும் சாதாரண சூடு கிடையாது. எரிமலை வெடிக்கும் போது கூட அவ்வளவு சூடு வந்திருக்குமான்னு தெரியாது. ஹீட்டு, அந்த எரிமலை வெடிக்கிற ஹீட்டை விட இப்ப பவர்ஃபுல் ஹீட் இறங்கி இருக்கு தமிழ்நாட்டில். இருக்கிற ஒட்டுமொத்தமான கட்சிகள் எல்லாம் ஆடி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாத அளவுக்கு சைலண்டா இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையை வாசிக்க 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 10 பேர் கொண்ட குழு, தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 பேர் கொண்ட அஇஅதிமுகவோட குழுவை இறக்கி மூளையை கசக்கி பிழிஞ்சி ராவோட ராவா ரொம்ப அரும்பாடுபட்டு 5 திட்டத்தை முதற்கட்டமாக நிறைவேற்றியிருக்காங்க. நிறைவேற்றமா அறிவிச்சாலும் நிறைவேற்றம் செய்த மாதிரி தாங்க. யாருகிட்ட காட்டுறீங்க உங்க வேடிக்கை? யாருன்னு காட்டட்டுமா? காட்டுறாரு. நான் யாருன்றத பாருங்க. வெறும் 5 திட்டங்கள் அறிவிப்பின் மூலமாக காட்டியிருக்காரு. என்னென்ன திட்டங்கள் அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம அடுத்து பார்ப்போம். அதற்கு முன்பாக கூட்டணி. தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் 2026 ஆண்டின் சட்டமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கூட்டணி எல்லாம் இன்னும் அறிவிக்கலையே. யார் சொன்னது? பாருங்க எந்தெந்த கட்சிக்கு எப்பேற்பட்ட கூட்டணி எல்லாம் வந்து சேர போதுன்ட்டு. ஒவ்வொரு கட்சியும் இந்த மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் கூறு கட்டி விற்பாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க கூறு கட்டுறாங்க கூட்டணியை குறித்து. ஒண்ணு, ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள். கரெக்டா? உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும். என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள். நாம் போய் அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று நினைக்கிறேன். 2, கூட்டணி பற்றி சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு அறிவிப்போம். 3, யாரை எதிர்பார்க்கலாம் சார்? குறிப்பா டிடிவி தினகரன் இணையறா 23 மேடையில் நீங்கள் அதை பார்க்கலாம். எத்தனை மணிக்கு சார் மீட்டிங்? தலைவர்கள் மேடையில் இடம் பெறுவாங்களா? ஆமாம், எல்லா தலைவர்களும் மேடையில் இடம் பெறுவார். கூட்டணியில் தேமுதிக இடம் பெறுமா? 23 உங்களுக்கு பதில் கிடைக்கும். 4, நான் எந்த ஒரு புதிய கட்சியும் ஆரம்பிக்கப் போவதாக இல்லை. எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் சில தினங்களில் நான் முறையாக அறிவிப்பேன். உங்களை அழைத்து அறிவிப்பேன். 5, தெளிவா சிந்திச்சு ஒரு மகத்தான கூட்டணியை உங்கள் ஒப்புதலுடன் தான் நாம் அறிவிப்போம். 6, ஓபிஎஸ் டிடிவி நீங்க சேருவாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இல்லை, அவர் சேருவார் என்பதல்ல, நம் கூட்டணி இடம்பெறுவார். 7, மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை 2026 எங்களது வெற்றிக்கான தொடக்கமா இருக்கும். யார் யாரெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கலந்து கொள்வார்கள். போதும் 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 போதும். லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. கட்சிகளோட எண்ணிக்கையிலும் அதிகமா இருக்கு இல்லைங்களா. கட்சிகளோட எண்ணிக்கை நம்பர் சொல்லுமோ ரொம்ப கம்மி தான். ஆனா பாருங்க ஒவ்வொரு கட்சியில இருந்து வெளியேறி தனித்தனி அணியா பிரிஞ்சிருக்காங்க இல்லைங்களா. துண்டு துண்டா பிரிஞ்சு அந்த அணிகள்லாம் மொத்தமா சேர்க்கும் போதுதான் தமிழ்நாட்டில் அதிகமான கட்சிகள் உருவாகி இருப்பதை போல தோணணும். ஏன் தோணணும்? கூட்டணி என்னங்க கூட்டணி? எந்த கட்சி எந்த பக்கம் எந்த கூட்டணிக்கு போனா நம்மளுக்கு என்ன வந்தது? நான் அறிவிக்கிறேன் பாருங்க திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமான சிஎம் சீட்டு எனக்கு தான் வந்து கிடைக்க போகுது பாருங்க அப்படின்ற ஒரு சொன்னோம் இல்லைங்களா. எரிமலை வெடிக்கிற அளவுக்கு உண்டான சூடு பறக்க அறிவிக்கிறார் திட்டங்களை. திட்டம் நம்பர் 1, தேர்தல் அறிக்கையில கொடுக்கிற திட்டம் நம்பர் 1, மகளிர் உரிமை தொகை 1000. இதுங்க என்னப்பா திமுக அறிக்கை படிக்கிறீங்களா? ஐயோ, அதிமுகவோட 2026 ஆண்டு தேர்தல் அறிக்கைங்க. அது கூட இன்னும் முழுசா கொடுக்கல. வெறும் 5 திட்டங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. அந்த 5 திட்டங்கள்ல முதல் திட்டம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். அது திமுக கொடுத்துருக்காங்களே. ஏன்பா சொல்லக்கூடாதாப்பா, திமுக கொடுத்துருக்காங்களா? என்னங்க தெரியாதா உங்களுக்கு அப்படிங்களா? யாருப்பா அது? தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக 10 பேர் கொண்ட குழு போட்டிருக்கோமே, அதுல யாரா ஒருத்தருப்பாங்க? என்னப்பா இது? ஐயோ, நாங்க என்னமோ கரெக்டா தாங்க எழுதி கொடுத்துருக்கோம். நீங்க தான் திமுக தேர்தல் அறிக்கை காப்பி அடிக்கிறதுக்காக கையில வச்சு படிச்சுருக்கீங்க. மாத்தி படிச்சா என்னங்க அர்த்தம்? இந்த பக்கம் வச்சு படிங்க. அதிமுகவோட தேர்தல் அறிக்கை திட்டம் என்ன? திட்டம் நம்பர் 1, மகளிர் உரிமை தொகை. மறுபடியும் ஏங்க சொல்றீங்க? நம்ம தான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டோமே. ஆமா இல்ல? ஓகே, மகளிர் உரிமை தொகையை கட் பண்ணுங்க. குலவிளக்கு திட்டம், அப்புறம் உரிமை தொகை. ஐயோ, உரிமை தொகை வேண்டாங்க, மறுபடியும் என் பாசத்தையை படிக்கிறீங்க. உதவித்தொகை 2026 ஆண்டில் அஇஅதிமுக ஆட்சி அமைகிற பட்சத்தில் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிவிட்டு மாற்றி பேசி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் சொல்லிட்டு இல்ல தகுதியின் அடிப்படையில் நாங்க தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி 1,30,00,000 ரேஷன் கார்டுக்கு கொடுப்பதை போல நாங்க அப்படி பண்ண மாட்டோம். அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் குலவிளக்கு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு வழங்கப்படும் உதவித்தொகை
மாதம் 2000 ரூபாய் அவங்க பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். வாக்குறுதி எண் 1 மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம் சமூகத்தின் பொருளாதார சமநிலையை உருவாக்கிற குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். என்ன சார் இது? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கட்சிகள் கதிகலங்கக்கூடிய வகையான தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு 10 பேர் கொண்ட குழுவை அமைத்து முதற்கட்டமாக 5 திட்டங்களை அறிவிக்க போறோம்னு சொன்னீங்க. கட்டு பெஸ்ட் காப்பி ஜெராக்ஸ் பண்ணிருக்கிறீங்களே, ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களேங்க. எங்க என்னப்பா ஸ்டிக்கர் இதுல? ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தது மகளிர் உரிமை தொகை, அந்த பேரா இருக்குது. குலவிளக்குன்னு வச்சிருக்கோம் நாங்க. அவர் உரிமை தொகைன்னு சொன்னாரு, நாங்க உதவி தொகைன்னு சொல்றோம். முக்கியமா பாருங்க, தொகை அவரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு, நாங்க வந்தா 2000 ரூபாய்னு உயர்த்தி இருக்கோம். வேண்டுமானால் இப்படி சொல்லுங்க, திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை அப்கிரேட் பண்ணி பண்றோம்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன் கேவலமா காப்பி அடிக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு கொச்சைப்படுத்துங்க. சீச்சி 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 அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது தமிழ்நாடு கதிகலங்க போற திட்டம் நம்பர் 1. ஏங்கப்பா 1ஆம் நம்பர் திட்டத்துல நம்பர் 1 திட்டத்திலேயே எடுத்தப்பல டாப் கீர் போட்டு தூக்குறாரே. தூக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா இருக்குங்களே. இல்ல அது அந்த திட்டம் சாத்தியம் இல்லையா? நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது என்றுதான் நான் கருதுகிறோம். எதற்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லைன்னு சொன்னாரு. அதாவது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவது சாத்தியமே இல்லைன்னு சொன்னாரு. மாதந்தோறும் 1000 ரூபாய் 2 கோடியே 15 லட்சம் குடும்பம் இருக்குது. அவ்வளவு பேர் கொடுக்க முடியுங்களா? எவ்வளவு ரூபாய் வேணும்? அதிமுக ஒரு வருஷத்துக்கு 1500 ரூபாய் அறிவிச்சதா ஞாபகம். ஆமா, நாங்க அறிவிச்சோம். அப்ப அது மட்டும் எப்படி சாத்தியம்? பாத்துக்கங்க, 1000 ரூபாயே சாத்தியமில்லைன்னு சொன்னாரு. ஆனால் 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலேயே ஒருவேளை 2021 அதிமுக ஆட்சி அமைந்தால் 1000 ரூபாயே சாத்தியமில்லைன்னு சொன்னவர் அன்னைக்கே பாருங்க 1500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. அது மட்டும் எப்படி சாத்தியமாயிருக்கும்? ஆனா பாருங்க, இவர் சாத்தியமே இல்லை என்று சொன்னதை தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? அடி காப்பி. மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னா நான் உதவி தொகைன்னு மாத்தி குலவிளக்கு திட்டமாக்குறேன். 1000 ரூபாய்னு திமுக சொன்னா நான் 2000 ரூபாய் தரேன். என்ன சார் இது? 1000 ரூபாயே சாத்தியம் இல்லைன்னு சொல்லும் போது அதற்கே நிதி ஆதாரம் எங்கன்னு கேட்கும் போது அப்போ 2000 ரூபாய் அறிவிச்சிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் எங்கிருந்து நிதி ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கும்? எங்கிருந்து வரும்னு கேட்டா அது சஸ்பென்ஸ். அனைவருக்கும் அப்படின்னா அது அனைவரும் பொருந்தும் அப்படிங்கறத அர்த்தம். சார், 1 கோடி பேருக்கு கொடுத்து ஆண்டுக்கு 13000 கோடி சார். இந்த மத்திய அரசுக்கு முன்னாடியே கரெக்ட் பண்ணி ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலா வாங்க போறீங்களா? எப்படி? அதாவது பல சீக்ரெட்ஸ் வெளியே சொல்ல முடியாது. அதாவது நான் என்ன சொல்றேன், பல சீக்ரெட்ஸ். அதாவது நான் என்ன சொல்றேன், சீக்ரெட்ஸ் இன் தி சென்ஸ் சீக்ரெட். மத்திய அரசு கிட்ட இருந்து ஸ்பெஷல் நிதி வாங்க போறாங்களா, அதை சீக்கிரட்டா வச்சிருக்காங்களாம். ஓப்பனா மக்கள் எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரிஞ்ச நிதியையே மத்திய அரசு ஒழுங்கா தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுல வேற பாருங்க, சஸ்பென்ஸ், சீக்ரெட் நிதியாம். சரி, இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி பிரஸ் மீட்ல கேட்கறாங்க. என்னங்க 1000 ரூபாயே சாத்தியம் இல்லைன்னு சொன்னீங்களேங்க, இப்ப 2000 ரூபாய் தரேன்னு சொல்றீங்க, இதுக்கெல்லாம் எங்க இருந்து நிதி ஆதாரம் வரும்னு சொன்னா ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. அடேங்கப்பா, உலகமாக தலைவர் ரேஞ்சை டச் பண்ணிட்டாருங்க. அவர்களுக்கு திறமை இல்ல, எங்களுக்கு திறமை இருந்தது. நாங்க ஆட்சி செய்கின்ற பொழுது 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. நாங்க திறமையா நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாம நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழலை நாம் உருவாக்கி தந்திருக்கிறோம். நிர்வாக திறமை, கண்டிப்பா. இந்த நிர்வாக திறமை என்று சொல்லும் போது 4 வருடங்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்த நிர்வாக திறமை என்ன என்பது ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுமே. அப்படி வருகின்ற அந்த உண்மையான ஆதாரங்களில் இந்த ஆதாரமும் ஒன்று. நிர்வாக திறமை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் இவரோட நிர்வாகத்தில் நடந்த திறமையான நிர்வாகம். கலைஞர் அவர்கள் முதல்வராக ஆட்சியில் இருந்த காலத்தில் வாங்குகின்ற கடன் சதவீத அளவு எவ்வளவு இருக்கு? அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் கடன் வாங்குற சதவீத அளவு, அது எல்லாத்தையும் கடந்து நிர்வாக திறமைக்கு ஒட்டுமொத்தமாக சொந்தக்காரராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் வாங்கின கடனோட சதவீத அளவு, கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த ஆட்சியில் கடன் வாங்குற சதவீத அளவு என்பது 6-11%. அந்த அளவுதான் பாருங்க கடன் வாங்குறாங்க. ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் கடன் வாங்குற சதவீத அளவு என்பது உயர்கிறது. 11 முதல் 16% வரை. நிர்வாக திறமைக்கு சொந்தக்காராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் உயர்ந்த கடன் சதவீத அளவு இருக்கு இல்லைங்களா, எங்கேயோ போயிடுச்சு. 16% முதல் 21% வரைக்கும் வாங்கி வச்சிருக்காரு. பே கமிஷன் நிர்ணயம் செய்த கடன் அளவையும் தாண்டி 2 ஆட்சி காலத்திலும் வாங்கி வச்சிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக ஆட்சி காலத்தில் இருக்கும் போதும் வாங்கியிருக்காங்க. பே கமிஷன் நிர்ணயம் செய்த அளவை காட்டிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
அதையெல்லாம் கடந்து எங்கேயோ போயிட்டாரு கடன் வாங்குற சதவீதத்துல. இப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்காராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிகள் இன்றைக்கு எதிர்க்கட்சி இடத்துக்கு வந்த கையோடு ஐயோ இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. திமுக அரசு கடன் வாங்குதுன்னு சொல்றாங்கன்னா இப்போ இதுக்கு பேர் நாங்க வாங்கி வச்சதுக்கு பேரு சரி. திமுகவோட கடந்த 4.5 வருடம் ஆட்சி காலத்தில் கடன் சுமை அதிகமாகிவிட்டதுன்னு சொல்ற அந்த கடன் சுமை அதிகமாக இருக்கிற பட்சத்துல இப்ப பாருங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், முதல்வராக எடப்பாடி பழனிசாமிகள் பதவி ஏற்கிறார். அப்ப அவர் பதவி ஏற்ற கையோடு இருக்கிற கடன் சுமை எல்லாம் எங்க போவாங்க? ஏற்கனவே தமிழ்நாடு கடன் சுமை ஆகிவிட்டதுன்னு புலம்பி நிற்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி வந்த கையோடு இந்த கடன் சுமையெல்லாம் மாயமா மறைஞ்சிருப்பா? கடன் சுமை இருக்கிற இந்த நிலைமையில் எப்படி 2000 ரூபாய் நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த இடத்துல யாராவது கேள்வி கேட்பாங்க, ஏன் சட்டையை பிடிச்சி சண்டை கூட வருவாங்க. என்னப்பா இது? நாளைக்கு திமுகவோட தேர்தல் அறிக்கையில் 500 ரூபாய் உயர்த்தி 2500 ரூபாய் வழங்கப்படும், நாங்க ஆட்சி மீண்டும் அமைத்தால் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு மட்டும் நிதி ஆதாரம் எங்கிருந்து வரும் என்று திமுக அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. நம்ம லட்சிய பயணத்துல மிகப்பெரிய முன்னெடுப்பா வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமா அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான். தலைநிபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்து வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்காங்க. ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு? இல்ல அதான் அது அந்த திட்டம் சாத்தியம் இல்லையா? நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது என்றுதான் நான் கருதுகிறோம். 1000 ரூபாயே சாத்தியம் இல்லை என்று சொல்லும்போது 2000 ரூபாய் எப்படி சாத்தியமாகும்? அதற்கெல்லாம் நிதி ஆதாரம் எங்கிருந்து வரும்னு கேட்டதுக்கு தான் அது சீக்கிரட்டு, நாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம், எங்களுக்கு சஸ்பென்ஸா மத்திய அரசு கொடுப்பாங்க. நிர்வாகத்திறமை இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு. நாங்க வந்த கையோடு நிர்வாகத்திறமையை மெயின்டைன் பண்ணுவோம் இல்ல, பண்ணட்டும், தப்பு கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை போல ஒரு அறிவிப்பை கொடுத்த கையோடு வேற விதமான காமெடி மீம்ஸாக சமூக வலைதளங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்குதுங்களே. அவங்க 1000 ரூபாய் ஜிஎம் நீங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன்ற வாக்குறுதி ஏற்கனவே கடன் சுமை அதிகமா இருக்கும் போது எப்படி சமாளிப்போம்? அது சும்மா அடிச்சு விட்டேன். நாங்க என்ன ஆட்சிக்கு வரப்போறோம்? எப்படி ஆட்சிக்கு வரப்போறது இல்ல, அதனால வாய்க்கு வந்துச்சுன்னு அடிச்சு விட்டேன். இன்னொன்னு திட்டம்லாம் யோசிக்க முடியல, அதனால அவங்க திட்டத்தையே காப்பி அடிச்சு ஒரு திட்டமா அறிவிச்சு விட்டேன். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் என்ன கேட்காதீங்கப்பா. நாங்க எதுவும் பண்ணலங்க. நிர்வாகத்திறமை தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 திட்டத்தை முதல் திட்டத்தை அறிவித்த கையோடு பொதுவா பாருங்க சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்கிற மீம்ஸ் அதை மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்து சேர்த்தோம், அவ்வளவுதான். நாங்க எதுவும் பண்ணல. இதுவும் ஒரு ஓதமாகட்டும், தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, மகளிர் உரிமை தொகை அது ஒரு கம்பீரமா இருக்கு அந்த தலைப்பு. இது என்ன குலவிளக்கு உதவித்தொகை? ஏன்னா பழைய திரைப்படங்களை வருகின்ற தலைப்பு மாதிரி ஒருவேளை டைம் மிஷினை வாடகைக்கு வாங்கி நம்ம கொடுத்து விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்து குலக்கல்வியை சேர்த்த மாதிரி நீங்களும் பின்னாடி போங்கப்பா பின்தங்கி அப்படின்ட்டு அவ தான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருப்பாரு அந்த தலைப்பை. இருக்கும் இருந்துட்டு போட்டோம். அதுவும் இப்போ 1 திட்டம் நம்பர் 1 திட்டத்துக்கு எப்படின்னா நம்பர் 2 திட்டத்துக்கு எப்படி? வாக்குறுதி எண் 2 ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்து பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். சார், நீங்க மறுபடியும் திமுக தேர்தல் அறிக்கை படிச்சிருந்தீங்க. யார் சொன்னது? அப்படிலாம் கிடையாது. 10 பேர் கொண்ட அதிமுகவோட தேர்தல் அறிக்கை குழு அரும் பாடுபட்டு ராவா கண்டுபிடிப்பு. திமுக அரசு என்ன பண்ணிருக்கிறாங்க? மகளிருக்கு மட்டும் கட்டணம் இல்லா பேருந்துன்றாங்க. நாங்க அப்படி சொல்லியே ஆண்களுக்கும் சேர்த்து கட்டணம் இல்லா பேருந்து. ஏன் சார் இப்படி எங்கெங்கயோ சுத்தி எந்த பக்கமோ வரீங்க? ஆண்களுக்கும் கட்டணம் இல்லா பேருந்து பயணம் என்று அறிவிப்பதற்கு பதிலாக இனி பஸ்ல டிக்கெட்டே இல்லை, எல்லாருக்குமே கட்டணம் இல்லா பயணம்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதானே? பஸ் டோட்டலாவே யாருக்குமே டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையில் அதை போல சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க, ஆண்களுக்கும் இனிமே பாருங்க அதிமுக ஆட்சி அமைகிற பட்சத்துல கட்டணம் இல்லா பேருந்து பயணம் போட்டோம். திட்டம் நம்பர் 3 அறிவிப்பெண் 3 அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதே போல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலை இல்லாமல் வழங்கப்படும். அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அம்மா இல்லம் திட்டம் என்னங்க இது? மறுபடியும் நீங்க திமுக தேர்தல் அறிக்கைப்படுகிறீங்க. ஐயோ என்னப்பா இது? அது கலைஞர் அவர்களின் வீடு கட்டும் திட்டம். இப்ப நாங்க மாத்திட்டோம்ல, கலைஞர் பேர் இருக்குதா? இல்லையே. அப்ப எப்படி திமுக அறிக்கையா இருக்கும்? இது அம்மானு பேர் வச்சிருக்கோம்ல, அதனால அதிமுகவோட தேர்தல் அறிக்கை அம்மா இல்லம் திட்டம்
3ஆம் நம்பர் திட்டம். சரிங்க, அம்மா இல்லம் திட்டம்னா எப்படிங்க டிசைன் பண்ணுவாங்க? இனிமே தான் பாருங்க அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வீடெல்லாம் டிசைன் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் இப்போ கேள்வி கேட்ட அப்படிங்க. இப்போதானே முதற்கட்ட தேர்தல் அதிகம் அறிவிச்சிருக்கோம். 3ஆம் நம்பர் திட்டத்துக்கு எப்படின்னா திட்டம் நம்பர் 4. அறிவிப்பு 4. 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். மத்திய அரசு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளா உயர்த்தும் போது நம்ம மட்டும் தக்காளி தொக்கா நம்ம 100 150 ஆக்குவோம். இதை அடுத்து 100 125 அந்த பக்கம், 100 150 இந்த பக்கம். அதை அடுத்து திட்டம் நம்பர் 5. அறிவிப்பெண் 5. அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். ஸ்கூட்டி இருசக்கர வாகனம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானிய தொகையில் 5 லட்சம் மகளிர்களுக்கு. ஏற்கனவே இந்த திட்டம் அதிமுக கொண்டு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சே, யாருக்குமே கொடுக்கலன்னு ஊத்தி மூடிய திட்டமாச்சே, மறுபடியும் திறக்கிறோங்க. ரீஓபன் பண்ணவே கூடாதா? ஃபெயில் ஆயிட்டா என்னது? மறுபடியும் நாங்க வரோம், ஆட்சி அமைந்த கையோடு கொடுக்கிறோம் ஸ்கூட்டி. சரிங்க சார், இதுக்கெல்லாம் நிதி ஆதாரம். ஐயோ, நாங்க தான் சஸ்பென்ஸ் சீக்ரெட் சொல்லிட்டோம் இல்லைங்களா? எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டாலே ஒட்டுமொத்தமாக எல்லாம் குட்டிச்சோரா போயிடும். ஏன்னு கேட்கக்கூடாது. சொல்றத மட்டும் காதல வாங்கி போட்டுக்கணும். அதிமுக ஆட்சி அமைத்த கையோடு இதெல்லாம் செய்வோம். நிதி ஆதாரம் வருதான் வரங்க. பீகார் மாநில தேர்தல் தேதி அறிவிச்ச கையோடு நாங்க 10,000 கொடுக்கணும்னு சொன்னோமா? இல்லையே. நடக்க இருந்த தேர்தல் தேதியை தள்ளி வச்சுட்டு நாங்க கொடுத்து தேர்தல் நடத்தணும். அப்பெல்லாம் ஏன்னு கேட்டீங்களா? எப்படி வந்தது? வேர்ல்டு பேங்க் மூலமா வந்தது. அந்த மாதிரி வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அட எப்படியா நாங்க இந்த நிதியெல்லாம் அப்படி இப்படின்னு புரட்டி நிர்வாகத்திறமையை உருவாக்கி கொடுப்போங்க. தாராளமா கொடுக்கட்டோங்க. 1000 இல்லை, 2000 இல்லை, 5000 கூட கொடுக்கட்டும். கட்டணம் இல்லா பேருந்து பயணம் கொடுக்கட்டும். ஸ்கூட்டில இருந்து வீடு கட்டி கொடுக்கட்டும். எல்லாமே பாருங்க மக்கள் வரி பணங்க. யாரும் பாருங்க சொந்த கட்சியோட கை காசை விட்டு செலவு பண்ண போறது இல்லை. மக்களோட வரி பணத்தை மக்களுக்கு திருப்பி கொடுக்க போறாங்க. ஆனா பாருங்க, அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பது தான் சிரிப்பா இருக்குன்ட்டு இந்த 5 திட்டங்கள் அறிவித்த கையோடு ஒட்டுமொத்தமாக சிச்சுனுறாங்களாம். ஏன்னா 2021 திமுக தேர்தல் அறிக்கையில இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுக்கும் போது இதுக்கெல்லாம் நிதி ஆதாரம் எங்கிருந்து வரும்னு கேள்வி கேட்ட அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு திமுகவோட திட்டத்துக்கு மேல ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுகவோட தேர்தல் அறிக்கை ஏதோ புதுசா கொடுக்குற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி அரும்பாடுபட்டு 10 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை ஸ்பெஷல் குழுவை உருவாக்கி இந்த மாதிரி காப்பி அடிச்சு ஜெராக்ஸ் பண்ணி கட்சி பேரை மாத்தி கொடுத்திருக்காரு. 5 வருஷம் எதிர்கட்சின்ற பேர்ல ஃப்ரீயாவே இருந்த அந்த 5 வருஷத்துல சொந்தமா மூளையை கசக்கி பிழிஞ்சு ஒரே ஒரு திட்டத்தை கூட பாருங்க புதுசா உருவாக்க முடியல. முதற்கட்ட தேர்தல் அறிக்கையில் கொடுத்த 5 வாக்குறுதிகளும் பாருங்க பஞ்சா பறந்து போச்சு. ஜெராக்ஸ் மண்ணா, காப்பி அரசே, என்னையா இதுன்ட்டு. சரி, இதெல்லாம் கூட இருக்கட்டும். இந்த விட்டதை பிடிக்கிறது, போட்ட காசை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாம் மக்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதன் மூலமாக ஏற்படுகின்ற நிதி சுமையை யார் மீது சுமத்துவாங்க, எதன் வழியாக சுமத்துவாங்க, அதைத்தான் பாருங்க இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைய தினம் பார்க்க போறோம். கொடுத்த மாதிரி கொடுத்து எப்படி வாங்குவாங்கன்ட்டு. சோ அது குறித்து நம்ம நாளைய தினம் வெளிவரும் காணொலியில் பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல விஜய் அவர்கள் என்ட்ரி ஆகிறாரு. என்னப்பா அது? நான் தான் மாற்று சக்தின்னு சொல்லுகிறேன். சிங்கம் என்ன நானே சொல்லினுக்கிறேன். அப்படி சிங்கம் இருக்கும் போது இந்த தேர்தல் அறிக்கைலாம் யாராவது அதிக பசிந்தரமா முன்னாடியே முன்னுக்கு வந்து கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. என்னப்பா அது? திமுக 1000 ரூபாயா? இப்ப அதிமுக எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2000 ரூபாய். நான் கொடுக்கலன்னு நான் சொன்னா என்ன ஆகும்? என்ன சொல்லுவாரு விஜய் தேர்தல் அறிக்கையில? 5000 ரூபாய்னு சொல்லுவாரோ? இந்த திட்டத்துக்கு திமுக என்னங்க மகளிர் உரிமை தொகை, அதிமுக குலவிளக்கு திட்டம், அதெல்லாம் தேவையில்லை. ஸ்டுடியோ லைட் திட்டம், திட்டம் பேர் நல்லா இருக்குது இல்லைங்களா? ஸ்டுடியோ லைட் ஸ்கீம்ல 5000 ரூபாய் நாங்க கொடுத்துறோம். ஏன்னா பழைய கட்சியிலே அறிவிக்கும் போது புதிய சக்தி, புது கட்சி, மாற்று சக்தின்னு சொல்லக்கூடிய எல்லாத்திலும் ஒரு புது மாற்றம் வரணுமே. என்னையா 1000 ரூபாய் 2000 ரூபாய் சொல்லுகிறீங்க? வச்சுக்கோங்க 5000 ரூபாய். சரி, வாக்குறுதி நம்பர் 1 பிரேக் பண்ணிடுறீங்க. 2ஆம் நம்பர் வாக்குறுதி அது என்னது? ஆண்களுக்கும் கட்டணம் இல்லா பேருந்து பயணம் அப்படியே அறிவிச்சிருக்காங்க. அதிமுக அப்படிதான் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன இருக்கு? நான் யாரு? சிங்கம், மாட்டு சக்தி. 2026 டிவிகே கட்சி ஆட்சி அமைந்து முதல்வராக விஜய் அமருகிற பட்சத்துல பஸ்ல இனிமே யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் 50 ரூபாய் நாங்க கொடுத்துறோம். என்னப்பா அது? ஆமாங்க, எல்லாருக்குமே கட்டணம் இல்லா பேருந்து அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் நான் என்னத்தை அறிவிக்கிறது? சோ பஸ்ல டிராவல் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் 50 ரூபாய் அரசாங்கம் கொடுக்கோங்க. நஷ்டமாகுமேங்க. ஆகட்டும்பா, ஆகட்டும். என்ன இப்போ எவ்வளவு வேணும் நஷ்டமாகட்டும். சிங்கம் நான் தான் இருக்கேன்ல, கவலையே படாதீங்க. சோ முதல்வராக விஜய் அமருகிற பட்சத்துல யாரெல்லாம் பஸ்ல டிராவல் பண்றாங்களோ அனைவருக்கும் பாருங்க 50 ரூபாய் நாங்க கொடுத்துறோம்.
அடுத்து 3வது வாக்குறுதி என்ன கொடுத்துருக்காங்க அதிமுக? அம்மா இல்லம் திட்டம். அம்மா இல்லம் திட்டம்னா வீடு கட்டுற திட்டம். ஆமா, எவ்வளவு அளவுல வீடு கட்டுவாங்க? அது பாருங்க, பொதுவான அளவுல வீடு கட்டுவாங்க. ஐயே சேச்சே, அப்படிலாம் கூட நான் யாரு சிங்கம் மாட்டு சக்தின்னு சொல்றாங்க. நான் எப்பேற்பட்ட வீடு கட்டிட்டு இருந்தோம். அதனால பாருங்க, முதல்வராக விஜய் அமர்கிற பட்சத்துல டிவிகே கட்சி ஆட்சி அமைந்தால் யார் யாரெல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல வாடகை வீட்டுல இருக்கீங்களோ அது எல்லாருக்கும் பாருங்க நாங்க சொந்தமாய் கொடுத்துறோம். எங்க ஒவ்வொருத்தர் சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம், 5 பெட்ரூம்ல கூட விட்டப்பா, 50 பெட்ரூம்ல கூட இருக்கட்டுமே. எவ்வளவு பெரிய வீடாகட்டும், அது 5 கோடியோ 10 கோடியோ 50 கோடியோ, யார் யாரெல்லாம் பாருங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வாடகையில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சொந்தமாய் கொடுத்துறோம். என்ன பாருங்க, அம்மா இல்லம் திட்டம்னா ஒரு இடத்த வாங்கி பவுண்டேஷனை தோண்டி அதுக்கப்புறம் செங்கலை வச்சு வீடு கட்டி பூசு வேலை எல்லாம் பண்ணி வீடெல்லாம் ரெடியாகி மக்களை கொண்டு போய் குடியிருக்கிற வைக்கிறதுக்குள்ள இருக்கிற விட்டு எழுதி கொடுத்துருவோம். புதுசா இடத்த தேடி ஓடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏற்கனவே இந்த இடத்துல யார் யாரெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்களோ அந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாய் கொடுத்துருவோம். சோழி முடிஞ்சது. அடுத்து வாக்குறுதி நம்பர் 4 என்ன சொல்றாங்க? மத்திய அரசு 100-125 நாள் ஆக்குறாங்க வேலை வாய்ப்பு. அதிமுக என்ன சொல்றாங்க? 100-150 ஆக்குறாங்க. 300 ஆக்கணும். நம்ம 300 நாளா 10 365 ஆகும். நான் வருஷம் ஃபுல்லா வேலை. அப்புறம் மிஸ்டர் விஜய் சார், நியாய தர்மத்தோட என்னையா இது நியாய தர்மம்? 365 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றோம். 100, 125, 150 ஏழை பண்ற மாதிரி தேவையே இல்லைன்ற 365 டிகிரியில எந்த பக்கம் சுத்தி சுத்தி திரும்பி பார்த்தாலும் 365 நாள் வேலை. அடுத்து வாக்குறுதி நம்பர் 5 என்ன சொல்றாங்க? திமுக இல்லங்க அதிமுக என்ன சொல்றாங்க? ஸ்கூட்டி யாருக்கு? 5 லட்சம் பேருக்கு. என்ன ஏதோ 5 லட்சம் பேருக்கு கஞ்சத்தனமாகுது. நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, முதல்வர் சீட்ல நான் வந்து உட்கார்ற பட்சத்துல வீட்டுக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பா கம்பல்சரி பைக், மோட்டார் சைக்கிள் வழங்கப்படும் என்று. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதனால பாருங்க, நான் இப்ப கொடுக்குற வாக்குறுதி என்னென்ன கொடுப்பாரு விஜய் அவர்கள்? அந்தந்த ஏரியால என்னென்ன 2 வீலர் ஷோரூம் போதோ எல்லாரும் உள்ள போய் அவங்களுக்கு பிடிச்ச பைக் எடுத்துன்னு போயிட்டு போன் பண்ணி மட்டும் சொல்லிடுங்க. தமிழ்நாடு அரசு கொடுக்குற நம்பர்ல இந்த அட்ரஸ்ல இருக்கிற நானும் இந்த பைக் எடுத்துன்னு போயிருக்கேன், அவ்வளவுதானே, ஓகே நாங்க கொடுத்துறோம், காசு எடுத்துட்டு போயிடுங்க. யாரும் கவலையே படாதீங்க. நோ டாக்குமெண்ட், நோ லோன், நோ இஎம்ஐ, நோ ஸ்ட்ரெஸ். சிங்கம் ஆட்சி அமைச்சிடணும். நோ, எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்கிட்ட வந்து சொல்லுங்க, ஒரே ஒரு போன் போடுங்க, நான் எடுத்து வந்து கொடுத்துறேன் உங்களுக்கு. அடுத்து வாக்குறுதி நம்பர் 6 இதுக்கு மேல அவங்க கொடுக்கலங்க, காப்பி அடிக்க முடியாதுங்க அப்படிங்களா? சரி, வாக்குறுதி நம்பர் 6 எப்போ கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. அது என்னன்னு பார்த்து உடனே ஜெராக்ஸ் பண்ணி என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அப்படியே மாத்தி என்னென்ன பண்ண முடியுமோ முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு அதிமுக அறிவித்த இந்த தேர்தல் அறிக்கையை மாத்தி வேற மாதிரியா பூஸ்ட் பண்ற மாதிரி விஜய் அவர்கள் கொடுப்பாரோ தெரியாது. சிபிஐ என்கொயரி இப்ப போயிட்டு இருக்கு. ஒருவேளை பாருங்க, சிபிஐ என்கொயரி முடிச்சுட்டு வந்த கையோடு தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி ஏதாவது அப்டேட் பண்ணி கொடுப்பாரா இல்லையான்னு தெரியாத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஒரு பக்கம் சிபிஐ என்கொயரி போயிட்டோம். நாளைக்கு வெளியிடும் அந்த காணொலியில் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது முதல் பக்கத்துக்கு வர செய்திக்கும் கடைசி பக்கத்துக்கு வர செய்திக்கும் பாருங்க கனெக்டிவிட்டி இருப்பதை போலத்தான் கொடுக்கிற இந்த நலத்திட்டத்தின் மூலமாக திரும்ப பெறுகின்ற அந்த கனெக்டிவிட்டி, அதை குறித்து நாளை தினம் பார்க்க போறோம். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா தேர்தல் கதிகலங்கும் அறிக்கையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.